ஓம் சக்தி. எனக்கு தொண்டையில் கட்டி போல வீங்கி பெரிதாகி கொண்டே வந்தது. மருத்துவமனைக்கு சென்று காட்டினேன். டாக்டர்கள் சில பரிசோதனைகள் செய்துவிட்டு உடனடியாக ஆபரேஷன் செய்தாக வேண்டும், இல்லையில் மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும். அதனால் இன்றே அட்மிஷன் ஆகிவிடுங்கள் என்றும் செலவு ரூபாய் 10,000 ஆகும் என்றும் கூறிவிட்டார். அவ்வளவு செலவு செய்ய முடியாத சூழ்நிலை. உதவி செய்யவும் யாரும் இல்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் டாக்டரிடம் சென்று வீட்டிற்கு சென்று நாளைக்கு அட்மிஷன் ஆவதற்கு ரெடியாகி வருகிறேன் என்று கூறிவிட்டு வந்துவிட்டேன். அம்மா விட்ட வழி என்று நினைத்து இருமுடி செலுத்தும் வேளையாதலால் 5 நாட்கள் விரதமிருந்து வேண்டி இருமுடி கட்டிக்கொண்டு குடும்பத்துடன் மருவத்தூர் சென்றேன். என் கண்ணீர் ஒன்றையே அம்மாவிற்கு காணிக்கையாக்கி, நீயே எனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்ல வேண்டும் தாயே என்று அம்மாவிடம் அழுது புலம்பி வேண்டிக்கொண்டு இருமுடி செலுத்திவிட்டு ஊருக்கு திரும்பினேன். மருத்துவ பரிசோதனை அறிக்கைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு வேறொரு டாக்டரிடம் சென்றேன். அந்த டாக்டர் மருத்துவ பரிசோதனை அறிக்கைகளை படித்து பார்த்துவிட்டு அவர் மீண்டும் என்னை பரிசோதனை செய்த பின், இந்த அறிக்கைகளில் இருக்கிறபடியெல்லாம் இப்ப எதுவுமே உனக்கு இல்லை, உன் உடல் ரொம்ப வீக்காக உள்ளதால் இந்த வீக்கம் தெரிகிறது என்று கூறி சில விட்டமின் மாத்திரைகளையும் டானிக்கும் எழுதி கொடுத்தார். மருந்து மாத்திரை சாப்பிடாமலேயே தொண்டையில் இருந்த கட்டி நாளடைவில் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டது. நாம் மருவத்தூர் சென்று அன்னையிடம் விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பலன் உண்டு. ஓம் சக்தி.